வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் காணவிருக்கும் பாடத்தலைப்பு உளவியல் மற்றும் ஊடகம், சைக்காலஜி அண்டு மீடியா. இதனுடைய பாட குறியீட்டு எண் PPCG 174, தொகுதி 1இல் அலகு 1 மற்றும் 2. நம்ம இந்த பகுதியில் இன்னைக்கு இந்த பாடப்பகுதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக அலகு 1, இதனோட தலைப்பு பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஊடகம் மற்றும் சமூக ஊடகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ மீடியா அண்டு சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடியது. மீடியா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம், ஊடகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னம்னா தொலைக்காட்சி, வானொலி, இணையம், இந்த பகுதிகள் ஃபுல்லாமே இதில் வரக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்துட்டோம்னா சோசியல் மீடியா. ஸோ இதில் நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸோ ட்விட்டர்ஸ், ஸோ இதை மாதிரி நிறைய சமூக ஊடகங்கள் இருக்குது. ஸோ அதையும் பற்றி அதோட தாக்கங்கள் எந்த அளவுக்கு மனிதனோட உளவியல் தாக்கங்களை ஏற்படுத்துது அப்படின்றதான் இந்த பகுதியில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம், இந்த அலகுல 1. ஸோ ஊடகத்தின் வரலாறு, செயல்பாடு, அதனுடைய முக்கியத்துவம் என்னென்ன, சமூக ஊடகத்தின் தோற்றம் மற்றும் அதனுடைய கருத்துக்கள் ஆகியவற்றை பார்க்க போகிறோம். ஸோ இது முக்கியமாக மனிதனுடைய அறிவாற்றல் மற்றும் நடத்தையில், ஸோ அவங்களுடைய பிஹேவியர் அதில் பார்த்துட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்துது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதனோட தாக்கத்தை விளக்கக்கூடிய கோட்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அலகுகளோட நம்ம முடிவில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னா, ஸோ வாழ்விலும் சமூகத்திலும் ஊடகத்திலும் ஒட்டுமொத்த தாக்கத்தை நம்மளால் அளவிட முடியும். ஸோ ஒரு ஊடகம் ஒரு தனி மனிதனுடைய நடத்தையில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றதான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். குறிப்பாக ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் மனிதனின் நடத்தை மாற்றத்தை எவ்வாறு பாதிக்கிறது, அந்த நடத்தையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன அப்படின்றதான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக ஊடகம், அதை பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறோம். ஸோ மீடியா, ஊடகத்தின் வரையறை, அதோட டெஃபினிஷன்ஸ் நம்ம என்னன்னு பார்த்துருவோம். ஸோ ஊடகம் என்பது பல்வேறு வழிகளில் தகவல்கள், அதாவது இன்ஃபர்மேஷன்ஸ், ஓகேவா. ஸோ அது நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னம்னா பொழுதுபோக்கு மற்றும் தகவல் தொடர்பு ஆகிய அதிக பார்வையாளருக்கு கடத்தப்படுகிறது. ஸோ ஒரு மாஸ் குரூப், ஸோ அதிகமான பார்வையாளர், அதிகமான மக்களுக்கு ஒரு மீடியா ஒரு செய்தியை குறைந்த நேரத்தில் அதிகமான நபர்களுக்கு கடத்தக்கூடிய ஒரு வழிமுறை, அதான் ஊடகம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நம்ம பொதுவாக நமக்கு தெரிஞ்சது எல்லாமே தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய செய்தி சேனல்கள், ஸோ அதோடைய கருத்துக்கள், அடுத்து புத்தகம், பத்திரிகை, வானொலி, செய்தித்தாள், இணையம் மற்றும் தொலைக்காட்சி போன்ற அனைத்து தளங்களையும் உள்ளடக்கியதான் இந்த ஊடகம் அப்படின்றது இதில் முக்கியமாக நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து நம்மளுடைய இந்த ஊடகத்தோட பரிணாமம், அதோட வளர்ச்சி எவ்வாறு இருந்தது அப்படின்றதான் இதில் செய்ய போகிறோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் இணையம், இன்டர்நெட் யூஸ் பண்ணாத மக்கள் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அனைவரோட கையிலையும் கைபேசி இருக்குது. ஸோ அந்த கைபேசி, மடிக்கணினி, இதில் அனைத்தும் நம்ம பயன்படுத்தக்கூடியது இணையத்தோட வழிமுறையின் மூலமாக தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பயன்படுத்துகிறோம். ஸோ அதனுடைய மேலாதிக்கம் அப்படின்றது, அதோடைய டாமினேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ ஊடகத்தின் மேலாதிக்க வடிவம் பார்த்துட்டோம் அப்படின்னா இணையம், இதோட வளர்ச்சி அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு இன்டர்நெட், இணையம் அப்படின்னு சொல்லக்கூடியது மக்களுடைய ஒரு இன்றியமையாத பகுதியாக மாறிவிட்டது. ஸோ அதை ஃபுல்லாமே மக்கள் அதனுடைய சார்பு நிலைக்கு வழிவகுக்கிறது. ஸோ இப்போ இணையம் தொடர்பு இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அதை சிந்திச்சு பார்க்குறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ எவ்வாறு இரண்டாம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை, 2G, 3G, இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடியது 4G, அடுத்து நம்ம இப்போ பயன்படுத்திட்டு இருக்குது 5Gன்ற அளவுக்கு இணைய சேவைகள் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதிகமாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ ஒரு இணைய சேவை இல்லை, ஒரு நாள் நம்மளால அந்த இணைய சேவை இல்லாமல் ஒரு மனிதனால் இருக்க முடியுமா அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா அது ஃபுல்லாமே நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்துட்டோம். ஸோ பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய வேலைகளாக இருந்தாலும் சரி, அன்றாட பணிகள் எல்லாத்திற்குமே ஒரு வங்கியை பயன்படுத்தக்கூடியது, ஒரு பணவர்த்தனைக்கு பயன்படுத்தக்கூடியது, அதே மாதிரியே ஒரு ஆன்லைன் ஷாப்பிங். ஸோ இணைய வழியாக நம்ம ஒரு பொருட்களை வாங்குறதுல ஆரம்பிச்சு, ஸோ அது நம்மளுடைய படிப்பு, கல்வியில் நம்மளுடைய கல்வியோட தரத்தை நம்ம மேம்படுத்தக்கூடியதில், ஸோ எல்லாத்துக்குமே இந்த இணைய பயன்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு வேலைக்கு நம்ம அப்ளிகேஷன்ஸ் போடுறத ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே இந்த இணைய சேவை அப்படின்றது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு இன்றியமையாத ஒரு வாழ்க்கை முறைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நிலைக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா கொண்டு வந்துருச்சு இந்த ஊடகம் அப்படின்றதான் இதோட வளர்ச்சி. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டோம் அப்படின்னா ஊடகங்கள் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சமூக ஊடகங்கள், சோஷியல் மீடியாஸ். ஸோ சோஷியல் மீடியாஸ் அப்படின்றத விட நமக்கு சடனாக ஞாபகத்துக்கு வரக்கூடியது எல்லாமே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்,
ட்விட்டர். ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சமூக ஊடகங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்வில் இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இது ஒரு இணையத்தில் வளர்ந்து வரும் சார்புக்கு பங்களிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சமூக ஊடகத்தை பொறுத்தளவுக்கு தனிநபர்கள் தங்கள் தகவலை பகிர்ந்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளவும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைக்கவும் இது உதவுகிறது. ஏன்னா சமூக ஊடகம் ஸோ நமக்குன்னு ஒரு ஒரு ஐடி நம்ம வச்சுருப்போம், ஒரு அடையாள எண். ஸோ ஃபேஸ்புக் ஐடி அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் நம்ம நடக்கக்கூடிய நம்ம வாழ்வில் நடக்கக்கூடிய நன்மைகள், நல்லது, கெட்டது, ஸோ அனைத்தையுமே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னம்னா இதில் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா அப்டேட் பண்ணுறோம். ஸோ இது மூலமாக நம்மளுடைய பற்றிய தகவல் நம்மளுடைய நண்பர்கள், ஸோ நம்மளுடைய சொந்தங்கள், ஸோ அனைவருக்குமே நம்மளுடைய தகவல்கள் வந்து என்ன செய்யுது அப்படின்னா பரிமாறப்படுகிறது. இதனுடைய ஒரு என்ன செய்ய முடியுது அப்படின்னா ஒரு தொடர்பு கொள்ளக்கு ஒரு வழிவகை செய்கிறது அப்படின்றதான் இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானது. ஸோ அனைவருக்கும் ஒரு இடத்தை அளிக்கக்கூடிய ஒரு இடம்தான் சமூக ஊடகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது 2018ஆம் ஆண்டு காலகட்டத்தின்படி சுமார் உலக மக்கள் தொகையில் 49% பேர் தகவலை பரிமாறுவதற்கும் அதை பயன்படுத்துவதற்கும் நுகர்வதற்கும் இணையத்தை பயன்படுத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ உலக மக்கள் தொகையில பாதி நியர்பை அரை அளவுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த சமூக ஊடகத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ ஊடகம் அதற்குள் வருவது சமூக ஊடகம். ஸோ 49% மக்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ குறைந்த அளவு அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு அரை பகுதிக்கு அருகில் வருகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறோம். அப்போ இது தனி மனிதன் அவனுடைய அறிவாற்றல் மற்றும் நடத்தையில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு பங்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா மீடியா சைக்காலஜி, அதாவது சமூக உளவியல், ஊடக உளவியல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து இந்த இணைய பயன்பாடு, ஊடக பயன்பாடு அப்படின்றது COVID-19 அந்த பாதிப்பு இடையில வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இந்த இணைய பயன்பாடுன்றது மிக மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்ட காலகட்டங்கள். பொதுவாக அந்த காலகட்டங்களில் ஊரடங்கு முழுமையாக அமலில் இருந்தது. ஸோ அதனால யாருமே என்ன செய்ய முடியல அப்படின்னா வெளியே போக முடியல. குறிப்பாக கல்வியோட பயன்பாட்டுக்கு இந்த இணையம் வந்து முழுமையாக என்ன செஞ்சு அப்படின்னா பயன்படுத்தப்பட்டது. ஸோ இந்த சூழ்நிலையும் கல்வி கற்பிக்கக்கூடிய செயல்பாடு நின்றுவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அரசு மற்றும் தனியார் துறைகள் எடுத்த ஒரு முயற்சி தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த இணைய சேவை, ஸ்வயம்பிரபா டிவி. ஸோ இதில் ஃபுல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னம்னா நம்ம இணையத்தை வந்து இந்த ஊடகத்தை வந்து தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களை அதிகமாக நம்ம வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கக்கூடியதில் ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய செயலிகள், ஸோ ஜூமில் ஆரம்பித்து கூகுள் மீட்டில் ஆரம்பித்து எல்லாத்தையுமே பயன்படுத்தக்கூடியதுக்கு எது வழிவகை செஞ்சு அப்படின்னா இணையம். ஸோ அடுத்துக்கு பயன்படுத்தக்கூடியது ஊடகம். ஸோ இந்த ஊடகம், இணையம் இதோட பயன்பாடு வந்து மிக மிக அதிகமாக இருந்துச்சு. எந்த காலகட்டத்தில் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா COVID-19 காலகட்டத்தில் அதிகமாக வந்து என்ன செஞ்சு அப்படின்னா அந்த ஊடகங்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஸோ குறிப்பாக 2021ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்திய மக்கள் தொகையில் 45% பேர்கள் இணையத்தை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. ஸோ 2021 வந்து பார்த்துருக்கோம் 2 வருடங்கள். ஸோ 2021 காலகட்டங்களில் 45% பேர்கள் இணையத்தை பயன்படுத்தியுள்ளனர். ஸோ அனைவரும் ஊடகத்தில் பயன்படுத்தக்கூடிய இணையம். ஸோ இது அனைத்தையுமே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பயன்படுத்த ஒரு காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த COVID-19 அந்த காலகட்டங்களில் நம்ம இணையத்தை வந்து என்ன செஞ்சிட்டோம், ஊடகங்களை அதிகமாக வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாட்டில் என்ன நிலவரங்கள் நடக்கிறது, ஸோ தொற்று நோயின் தாக்கம் எவ்வாறு இருக்கிறது, அது பரவக்கூடிய வழிமுறை, ஸோ இவை அனைத்தையுமே இதன் மூலமாக பரப்பப்பட்டது என்ன அப்படின்னா ஊடகங்கள் மூலமாக தான். ஸோ அப்போ ஊடகத்தோட தேவைகள் அப்படின்றது மிக மிக அதிகமாக இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த தகவல்கள் மனிதனுடைய நடத்தையை எவ்வாறு மாற்றமடைய செய்கிறது அப்படின்றதான் இந்த ஆளுகளை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நடத்தை மற்றும் அறிவாற்றலின் ஊடகத்தின் தாக்கம் அப்படின்றதான் இதில் முக்கியமாக நம்ம பேசக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ நம்ம ஒரு புத்தகம் படிக்கிறோம், ஒரு கல்வி நம்ம வந்து மேற்கொள்கிறோம், படிப்பு படிக்கிறோம். ஸோ படிப்பு சம்மந்தப்பட்டது கல்வி அப்படின்னாலே நடத்தை மாற்றம் அப்படின்றதான் இது முக்கியமான பகுதி. ஸோ மனிதனின் நடத்தை மாற்றம் மற்றும் அறிவாற்றலின் ஊடகங்களின் விளைவு என்பது ஒரு புதுசாக பேசக்கூடிய ஒரு கருத்து கிடையாது. ஸோ 1950 காலகட்டங்களில் தொலைக்காட்சியினுடைய தாக்கம் எவ்வாறு இருந்தது அப்படின்றது குழந்தைகள் மீதான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள தொடங்கியது. ஸோ 1950 காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட நமக்கு இந்த தொலைக்காட்சி வந்த சமயங்களில் இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, குறிப்பாக குழந்தைகள் மத்தியில் எந்த அளவுக்கு இந்த ஊடகம் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றத ஆராய்ச்சி செய்யறதுக்கு தான் இந்த
இது ஒரு கருத்து, ஒரு புதுமையான கருத்து கிடையாது. ஏன்னா இப்போ ஊடகம், சமூக ஊடகங்கள், அதில் இருக்கக்கூடிய தாக்கங்கள் நம்ம பேச வேண்டியது இப்போ புதுமையான கருத்தா தெரியலாம். ஆனா தொலைக்காட்சி அப்படின்ற ஒரு ஊடகம் வந்தப்பயே அதிகமான தாக்கங்கள், தொலைக்காட்சி, திரைப்படம், ஸோ இதெல்லாம் வரும்போது ஒரு தனி மனிதனோட அவனோட நடத்தையில், அவனோட பிஹேவியர் சேஞ்சஸ் அப்படின்றது கண்டிப்பா இருந்துச்சு அப்படின்றது நம்ம நேரடியாவே பார்த்திருப்போம். இப்போ ஒரு படம், ஒரு திரைப்படம் பார்க்கிறோம். ஸோ அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய கதாநாயகன் எவ்வாறு சிகை அலங்காரம், ஸோ அவருடைய தோற்றம், அவருடைய நடத்தைகள் எவ்வாறு இருக்கிறதோ அதை அப்படியே அந்த குழந்தைகள் இல்லை அதை பார்க்கக்கூடியவர்கள், ஸோ அவங்களுடைய மனதில் ஆழமாக பதிந்து அது நடத்தையின் மூலம் என்ன செய்கிறது அப்படின்னா வெளிப்படுகிறது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஊடகம் ஒரு நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றத உணரக்கூடிய காலகட்டங்கள் 1950 காலகட்டங்களிலேயே இது வந்து இருந்தக்கூடிய ஒரு பகுதி தான். ஸோ இப்போ நம்ம ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் போது இது ஒரு ஊடக உளவியல் என்ற துறை வளர்ச்சியடைய தொடங்கியது. ஸோ அப்போ ஊடகம் ஒரு தனி மனித உளவியல், அவனுடைய மனம், நடத்தை, அறிவாற்றல், ஸோ இது ஃபுல்லாமே எந்த அளவுக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்றதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 1986 அமெரிக்க உளவியல் சங்கத்திற்கு ஊடக உளவியல் என்று ஒரு தனிப்பிரிவை நிறுவ வழிவகுத்தது. ஸோ 1950 காலகட்டங்களிலேயே இந்த ஊடகத்துடைய தாக்கம் எவ்வாறு இருந்தது என்று ஆராய்ச்சியில் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ இந்த சூழ்நிலையோட தாக்கம் தான் 1986 ஊடக உளவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனித்துறையே உருவாக்கக்கூடிய அளவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னம்னா இந்த பகுதி வந்து வளர்ச்சி அடைய தொடங்கியது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சைக்காலஜி அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸ்கூல் சைக்காலஜி நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். பள்ளி உளவியல், ஸோ பள்ளி உளவியல் மாதிரி ஊடக உளவியல், அந்த ஊடகத்தின் மூலமாக எவ்வாறு ஒரு தனி மனிதன் வாழ்க்கை முறையில், அவனுடைய நடத்தை முறையில் எவ்வாறு மாற்றம் அடைகிறது என்பதை ஆராய்வதற்கும் அதை பற்றி படிப்பதற்கும் உருவாக்கப்பட்ட ஒரு துறை. ஸோ ஊடக உளவியலாளர்கள் ஊடக மனித நடத்தை எவ்வாறு அறிவாற்றலை பாதிக்கிறது என்பதை ஆராய்ச்சியில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஊடகம் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மீடியா அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்ஸ்போர்ட் அவங்களுடைய டிக்ஷனரி அகராதியின்படி ஒளிபரப்பு, வெளியீடு மற்றும் இணையம் போன்ற வெகுஜன தொடர்புகள், ஒரு மாஸ் பாப்புலேஷன். ஸோ முக்கியமாக இது வந்து என்ன செய்யுது அப்படின்னா குறிக்கிறது. ஊடகம் அப்படின்றது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இட்ஸ் இன்டர்மீடியட், நடுத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஒரு தகவல் வந்து நடந்த இடத்தையும், ஒரு இன்சிடென்ட் ஒரு நடந்த இடத்தையும், அது தெரியக்கூடிய மக்கள், அதுக்கு இடையில இருக்கக்கூடிய மீடியம், நடுத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லிலிருந்து தான் வந்தது இந்த ஊடகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பல விஷயங்களை பகிர்வதற்கு, அதாவது எக்ஸ் என்ற இடத்துல இருந்து ஒய்ன்ற இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகி ஜெட்ன்ற இடத்துல போய் சேரக்கூடிய, அப்போ ஒய் அப்படின்றது தான் இந்த இடத்துல ஊடக பயன்பாடுகள், நடுத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை முறைக்கு வந்துச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஊடகத்திலே மாற்றங்கள். ஸோ என்னென்ன மாற்றங்கள்லாம் ஊடகத்தில் வந்து இருந்துச்சு. முதலாவது நம்ம காலகட்டங்கள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா பிரிண்டட் மீடியாஸ், காகிதத்தில் தொடங்கி செய்தித்தாள், ஸோ இதில் ஆரம்பிச்சு அச்சு ஊடகங்கள். ஸோ அதன் வழியா என்ன செய்யுது அப்படின்னா ஊடகங்கள் தன்னுடைய பரிமாண வளர்ச்சியை தொடங்குகிறது. ஸோ ஊடகங்கள் காகிதத்தில் தொடங்கி அச்சு இயந்திரத்துடன் வேகமாகவும் செய்தித்தாள்களாகவும் தோன்றின. ஸோ ஒரு காலகட்டங்களில் செய்தித்தாள்கள் தான் ஒரு பெரிய ஊடகமாக பார்க்கப்பட்டது. ஸோ பின்னர் புகைப்படங்கள், அதில் இருக்கக்கூடிய படங்கள் மற்றும் படங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தொலைபேசி. ஸோ இது வந்து உடனடியாக பேசப்பட்டு தகவல்கள் உடனடியாக பரிமாறப்பட்டன. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வானொலி, ரேடியோக்கள். ஸோ கம்பி இல்லாமல் இது என்ன செஞ்சு அப்படின்னம்னா வேலை செய்ய ஆரம்பித்தது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தொலைக்காட்சி அப்படின்றது மிகவும் பிரபலம் அடைந்தது. ஸோ அப்போ அந்த ஊடகம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு செய்தித்தாள் அப்படின்னம்னா ஒரு நிகழ்ச்சி நடந்து அது அடுத்த நாள் காலையிலையோ இல்லை அடுத்த நாள் மதியமோ வந்து தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு மாஸ் மீடியாஸ், ஒரு மக்களுக்கு சேரக்கூடிய வகையில் இருந்துச்சு இந்த அச்சு இயந்திரங்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அந்த தொலைபேசி, ரேடியோ, டிவி இதெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இது பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி நடந்த சிறிது மணித்துளிலே இப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா உடனே லைவ் டெலிகாஸ்ட், நேரடி ஒளிபரப்பு அப்படின்ற அளவுக்கு இப்போ நம்ம பாடம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஸ்வயம் பிரபா இந்த டிவி வழியாகவும் யூடியூப் சேனல் வழியாகவும் இந்த ஊடகங்களை பயன்படுத்தி உடனே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னம்னா நம்ம வந்து இந்த தரவுகளை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் கம்பி இல்லாமல் தொலைக்காட்சிகள் பிரபலம் அடைந்தன. ஸோ அப்போ ஊடகங்களுடைய பரிமாற்றம், அச்சு இயந்திரம் மிகவும் அது என்ன சொல்லக்கூடியது அப்படின்னம்னா ஒரு மறுநாள் சென்றடையக்கூடிய அந்த தகவல்கள் சென்றடையக்கூடிய சூழ்நிலை இருந்தால அதுக்கப்புறம் பயன்படுத்தக்கூடிய தொலைபேசி, அப்புறம் ரேடியோ, தொலைக்காட்சி, வானொலி. ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ அதுக்கடுத்து முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா 1960 காலங்களில் இணையம் அப்படின்றது, இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடியது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழியில இருந்துச்சு.
இதனுடைய பயன்பாடு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா 1990 காலகட்டங்களில் இது வந்து உலகளாவிய ஒரு வலை, அதாவது வெப் அப்படின்ற அளவுக்கு மாறப்பட்டது. 1998 இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய கூகுள் அப்படின்றத என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து சமூக ஊடகங்கள் மற்றவர்களை தொடர்பு கொள்ளவும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பயன்படுத்துகிறோம். எப்படி கூகுள் நம்ம பயன்படுத்துகிறோமோ இப்போ ChatGPT, ஸோ ஏஎல், அந்த தொழில்நுட்பங்கள் இப்போ இருக்க காலகட்டங்களில் அதிகமாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பயன்படுத்துகிறோம். ஸோ ஊடகங்களில் எவ்வாறு ஒரு கூகுள் அப்படின்றது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், சமூக ஊடகங்களில் ஒரு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அப்படின்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு காலகட்டங்களையும். இப்போ இருக்க காலகட்டங்களில் ChatGPT, ஏஎல் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பங்கள் அதிகமான ஒரு தாக்கத்தை என்ன செய்யுது அப்படின்னா நம்முடைய மக்களிடத்திலையும் குறிப்பாக மாணவர்களிடத்திலையும் ஒரு நடத்தை மாற்றம் அப்படின்றத ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இதனுடைய முக்கியத்துவம் அப்புறம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அதனுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தகவல் தொடர்புகளை எளிதாக்குவதற்கு, ஸோ அறிவை பரப்புவதற்கு ஊடகங்கள் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு பெரும் பங்கை வகிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. தகவல் தொடர்புன்றது ரொம்ப எளிமையாக இருக்கணும். ஸோ ஒரு காலகட்டங்கள் அச்சு இயந்திரங்கள் இருந்த காலகட்டங்களில் ஒரு தகவல் அப்படின்னா இன்னொரு இடத்துல வந்து சென்றடையக்கூடியதற்கு வெகு நேரமாகவும் வெகு நாட்களாகவும் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொலைபேசி, இணையம். இப்போ வந்து இணையம் பார்த்துட்டோம் அப்படின்னா நேரடி ஒளிபரப்புக்குமே நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னம்னா கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்போ தகவல் தொடர்பு அப்படின்றது மிக மிக எளிமையாயிருச்சு இப்போ இருக்க காலகட்டங்களில். ஸோ அதே மாதிரி தொலைதூர மக்களை என்ன செய்யுது அப்படின்னா இந்த தகவல் தொடர்பு இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வகுப்பறையில் ஒரு பாடம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து மாணவர்கள் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு நேரங்களில் என்ன செய்யலாம் அப்படின்னம்னா இதை பார்த்து பயன்பெறக்கூடிய அளவுக்கு இந்த ஊடகத்துடைய செயல்பாடுகள், அதனுடைய பரிணாம வளர்ச்சி, அதோடைய முக்கியத்துவம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா அதிகரிச்சுட்டு இருக்கு. ஸோ இதோட 4 முக்கியத்துவங்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஊடகத்துடைய முக்கியத்துவம் தகவல் பகிர்வு, ஸோ இன்ஃபர்மேஷன் எப்படி நம்ம ஷேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து செய்திகளை தேர்ந்தெடுப்பது, கலாச்சாரம் மற்றும் மதிப்புகள், வேல்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கல்வி மற்றும் வேடிக்கை. இந்த இடத்துல வேடிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது விளையாட்டு, ஃபன், அந்த மாதிரி வரக்கூடியது. ஸோ அதில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது வந்து தகவல் பகிர்வு. ஸோ இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது, பேரழிவுகள், டிசாஸ்டர்ஸ், அந்த மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வுகளில் நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணும். ஸோ குறிப்பாக இந்த COVID-19 இந்த காலகட்டங்களில் தொற்றுநோய் பரவல் வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்குது, ஸோ அது எவ்வாறு பரவுகிறது, அதோடைய தடுக்கும் வழிமுறைகள் என்னென்ன, இது அனைத்துமே ஊடகத்தின் மூலமாக மாத்திரம்தான் மக்களை நேரடியாக சென்று சேர்த்தது. ஸோ அப்போ ஊடகத்தின் மூலமாக மக்களிடையே நடத்தை மாற்றம் அப்படின்றது அதிகரித்தது. ஸோ அப்போ என்ன செய்யணும், முகக்கவசம் வந்து கண்டிப்பாக அணிந்து தான் வெளியே வரணும் அப்படின்றதும் இன்ஸ்ட்ரக்ஷனும் எவ்வாறு வந்தது அப்படின்னா இந்த ஊடகத்தின் மூலமாக தான். ஸோ அப்போ வரும்போது இந்த மக்களிடத்தில் நடத்தை மாற்றம் அப்படின்றது ஒரு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஸோ இந்த பேரழிவு இது ஃபுல்லாமே ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்களையும் கூட அவசர காலங்களில் நம்ம எவ்வாறு இருக்கிறோம் என்பது மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் உதவுகிறது. இப்போ நம்ம பார்த்த மாதிரி சோசியல் மீடியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக ஊடகங்கள் நம்ம வந்து எப்படி இருக்கோம், நம்ம சேஃபாக இருக்குமா, ஸோ நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்றத பற்றி நம்மளுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய சொந்தங்களுக்கும் தெரியப்படுத்துவதற்கு இந்த சமூக ஊடகங்கள் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு பாதையாக வந்து இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை, ஒரு நடுத்தரமாக இந்த ஊடகம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கலாச்சாரம் மற்றும் அதனுடைய மதிப்புகள். ஸோ சமூகத்தில் எது நல்லது என்று ஊடகங்கள் நமக்கு காட்டுகிறது. ஸோ சொசைட்டியில் எது வந்து பெட்டர், நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றியும். ஸோ அது வந்து குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியில் முக்கியமான மதிப்புகளை கற்பிக்கின்றன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஊடகங்கள் நம்ம எடுத்துட்டோம், யூடியூப் அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடியது. ஸோ அதில் வந்து நம்ம கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகள் வந்து குழந்தைகள் அதிகமாக பார்க்கும்பொழுது ஸோ அதை சார்ந்த ஒரு மதிப்புகள் என்ன செய்யுது அப்படின்னா அதிகரிக்கிறது. ஸோ அதில் அடுத்து பயன்படுத்தக்கூடிய விளையாட்டு, கேம் அப்படின்றதும் என்ன செய்யுது அப்படின்னம்னா அந்த மொபைல் ஃபோனை நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆர்வத்தையும் என்ன செய்யுது அப்படின்னா அதிகரிக்குது. ஸோ இது தவறான வழிக்கும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உள்ளது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அச்சு ஊடகம், அடுத்து வந்து மின்னணு ஊடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வெவ்வேறு பகுதிகள். ஸோ அச்சு ஊடகம் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இது ஒரு காலகட்டங்கள்லையும் இப்பையும் நம்ம பயன்படுத்தக்கூடிய செய்தித்தாள், பத்திரிகைகள், சிறு புத்தகங்கள், பிரசுரங்கள், பருவ இதழ்கள், அடுத்து மேகசின், ஜேர்னல்ஸ். ஸோ இது ஃபுல்லாமே அஞ்சல் வழியாகவும் இல்லை விளம்பர பலகைகள், பத்திரிகைகள். ஸோ இது ஃபுல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா அச்சு ஊடகத்தின் ஒரு பகுதியாகும். ஸோ இந்த அச்சு ஊடகத்தை தவிர்த்து மின்னணு ஊடகம் அப்படின்னு சொல்றது ஃபுல்லாமே எலக்ட்ரிக்கல் கரண்ட் இதை பயன்படுத்தி வரக்கூடிய தகவல் பரிமாற்றம் தான் இந்த மின்னணு ஊடகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எலக்ட்ரானிக் மீடியா என்பது தகவல் தொடர்பு, எலக்ட்ரானிக்ஸ் அல்லது எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சாதனங்களை சார்ந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து இணையத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா இணையம் பயன்படுத்துவதற்கு ஒரு மடிக்கணினியோ அல்லது வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனோ கண்டிப்பாக வந்து தேவை. ஸோ இது வந்து ஒரு மின்னணு ஊடகம். ஸோ இது மூலமாக அந்த இணையம் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அச்சு ஊடகங்களுக்கு அது தேவைப்படாது.
செய்தித்தாள் அப்படின்றதும் பத்திரிகைகள் அப்படின்றது ஃபுல்லாமே என்ன செஞ்சிடும் அப்படின்னம்னா ஒரு ஹார்ட் காப்பியில் வரக்கூடியது. இது ஃபுல்லாமே சாஃப்ட் காப்பியில் வரக்கூடியது. ஸோ டிவி, ரேடியோ, திரைப்படம் போன்ற அனைத்து முக்கிய கூறுகளும் மின்னணு கூறுகளில் அடிப்படையில் தான் இயங்கக்கூடியவை. இது முக்கியமாக ஒரு 3 பகுதியாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதில் நம்ம பிரிக்கிறோம். ஸோ வானொலி, இணையம், தொலைக்காட்சி என்ன செய்கிறோம் அப்படின்னா இவ்வாறு நம்ம பிரிக்கிறோம். ஸோ அதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடியது வானொலி. ஸோ வானொலி அப்படின்றது ஒரு மின்காந்த அலைகள் மூலமாக இயங்கக்கூடியது. ஸோ இதில் வந்து கலாச்சாரங்களை மற்றும் உள்ளடக்கத்தை இது அனைத்தையுமே என்ன செய்யுது அப்படின்னா பரிமாற்றம் அடைகிறது. ஸோ இதன் வரலாற்று மிக முக்கியத்தை சார்ந்தது, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா உலகப்போர் காலகட்டங்களில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும். ஸோ அடுத்து வந்து 20ஆம் நூற்றாண்டு காலங்களில் தொலைக்காட்சி அறிமுகப்படுத்தது. இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஒரு பொது கருத்து மற்றும் அனைத்து மக்கள்லையுமே இந்த தொலைக்காட்சி என்பது ஒரு பெரிய தாக்கத்தை என்ன செஞ்சு அப்படின்னா ஏற்படுத்தியது. அடுத்து முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது இப்போ அனைவரும் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இணையம், இன்டர்நெட். ஸோ இது தொடக்கத்தில் வந்து ஒருவருக்கொருவர் தகவல்களை பரிமாற்றிக் கொள்வதற்கும், இப்போ நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஷாப்பிங் செய்வதற்கும், அதாவது ஒரு பொருட்களை வாங்குவதற்கும் ஒரு பொருளை விற்பதற்கும் இந்த இணையம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா பயன்படுத்துகிறது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன செய்யறோம், இணையத்து மூலமாக நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா கற்றுக்குறோம். ஸோ பொதுவாக நம்ம இணையம் எடுத்துட்டோம் அப்படின்னா தொடக்கத்தில் ஆரம்பித்து முடிவு வரைக்கும் அந்த நாளில் நம்ம இணையத்தை ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு தேவைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடியது அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதில் இணைய சேவை அப்படின்றது மிக முக்கியம். ஸோ அடுத்து வந்து நம்ம வங்கி இதில் பண பரிவர்த்தனைகள் பயன்படுத்துறது, அதுக்கும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த இணையம் வந்து முக்கியம். ஸோ எல்லா சூழ்நிலையிலும் மனிதன் வந்து இணையம் இல்லாமல் இருப்பது அப்படின்றது ஒரு கஷ்டமான ஒரு பகுதிக்கு தான் நம்ம உள்ளே கொண்டு போயிடும். ஸோ இணையம் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தான் நம்ம மனிதர்கள் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டோம். அதோடைய சார்ந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கை முறை என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா மாறுபடுத்தி கொண்டு தான் இதற்கு முக்கியமான காரணம். ஸோ இது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய வேலைகள் வந்து எளிமையாக முடியக்கூடியது இந்த இணையம். அடுத்த தகவல்களை வந்து உடனே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அனைத்து மக்களுக்கும் தெரிவிக்கக்கூடிய ஒரு நடுத்தரம், அதாவது இன்டர்மீடியட்டாக வந்து இந்த இணையம் வந்து இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ நம்ம இதில் கொடுத்துருக்க மாதிரி வேலைக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் இணையம் வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இணையத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன் தகவல்களும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அது உண்மையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மி தான். ஸோ நம்ம அதை தேர்ந்தெடுக்கணும். ஸோ அது உண்மையான தகவலா, அந்த தகவல் வந்து கொள்ள முடியலதான் இருக்கா, அந்த தகவல் வந்து எவ்வாறு பரிசோதனை செய்யப்பட்டது அப்படின்றதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை வந்து ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்தி தான் அந்த தகவல்கள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஏற்றுக்கணும் அப்படின்றது முக்கியமான ஒரு காரணம். ஸோ இந்த மாதிரி தகவல் வந்து மனிதன்கிட்ட கிடைக்குது. ஸோ இந்த மனிதன் இந்த தகவல்லாம் வச்சு அவனுடைய அறிவாற்றல் மற்றும் நடத்தையின் மீது ஊடகத்தினான தாக்கங்கள் எவ்வாறு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடத்தோட தொடக்கத்தில் நம்ம சொன்ன மாதிரி தொலைக்காட்சி இந்த காலகட்டங்கள், தொலைக்காட்சி திரைப்படம் இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த படத்துலையோ இல்லை அந்த ஒரு இதுலேயோ வந்து இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகனோ அவரை தன்னைத்தானே வந்து என்ன செஞ்சிருது அப்படின்னம்னா உருவகப்படுத்தி ஸோ அவர் மாதிரியே நம்ம என்ன செய்யறது அப்படின்னா நடத்தி இந்த பிஹேவியர் அது ஃபுல்லாமே பண்ணக்கூடியது. ஸோ இது ஃபுல்லாமே நேரடி தாக்கத்தை என்ன செய்யும் அப்படின்னா ஏற்படுத்தும். ஸோ இதில் நேர்மறை தாக்கங்கள் இருக்கு, எதிர்மறை தாக்கங்கள் அப்படின்றது 2 பக்கமே இருக்கக்கூடியதான். ஸோ டிவி மற்றும் இணையம் இது போன்ற இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ நிஜ வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இந்த ஊடகங்கள் என்ன செய்யுது அப்படின்னா இருக்கு. ஸோ கலாச்சாரங்களை பரப்புறதுக்கும் அதனுடைய மதிப்புகள் வேல்யூஸ் கூறுறதுக்கும் இந்த ஊடகங்கள் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இருக்கு. ஸோ அடுத்து நம்ம வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸாக ஒரு கல்வி சார்ந்ததான் நம்ம வந்து தேடுறோம் அப்படின்னா அதிகமான தகவல் நமக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு அப்படின்றதான் இந்த இணையத்தில் இருக்கக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஊடகத்தின் ஆய்வு மற்றும் தோற்றங்கள். ஸோ இது எந்த அளவுக்கு மனிதனுடைய அறிவாற்றல் நடத்தையெல்லாம் பாதிக்கிறது அப்படின்றது 1950 காலகட்டங்கள்லேயே நம்ம அந்த பாட தொடக்கத்தில் கூறின மாதிரி தொலைக்காட்சியில் பார்க்கக்கூடிய குழந்தைகள் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் பற்றிய ஆய்வு வந்து தொடங்குச்சு. ஸோ அங்கேருந்து அந்த ஊடக உளவியல் அப்படின்றது ஒரு துறை அப்படின்றது அது வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது. அடுத்தது வந்து ஒரு பிரிவாக என்ன செஞ்சாங்க அப்படின்னம்னா இந்த 1986 காலகட்டங்களில் ஒரு தனி பிரிவாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா இதை வந்து தொடங்கி அதனுடைய பாதிப்புகள், அதனுடைய நன்மைகள், தீமைகள் பற்றிய ஆராய்ச்சிகள் என்ன தரவுகள் வந்து அதிகமாக வந்து பெறக்கூடிய ஒரு இதில் வந்துச்சு. ஸோ அடுத்து இப்போ இருக்க காலகட்டங்களில் நம்ம இணைய பயனாளர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 2018 காலகட்டங்களில் சுமார் 4.1 மில்லியன் மக்கள்கள் வந்து இணையத்தை வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா பயன்படுத்தினாங்க.
இது அன்றாட தேவையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்ற மாதிரி, அடுத்த ஒரு நிலைமைக்கு இணையம், ஊடகம், சமூக ஊடகம் அப்படின்ற அளவுக்கு என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, கொண்டு வர ஒரு சூழ்நிலைக்கு நம்ம இணையம் வந்து என்ன ஆயிடுச்சு, ஊடகங்கள் ஒரு மனிதனோட தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அன்றாட வாழ்க்கை முறையில. ஸோ இது எதற்கெல்லாம் பயன்படுகிறது அப்படின்னா, தேடுதலுக்கு இணையம் உதவுகிறது. ஸோ பள்ளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆரம்பிச்சு, நம்ம உடல் நலங்கள்ல என்ன பாதிப்புகள் இருக்கு, ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன இருக்கும் அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி செய்கிற வரைக்கும், இந்த தகவலை தேடுற வரைக்கும் இந்த இணையத்தை வந்து பயன்படுத்துகிறோம். அடுத்து சமூக ஊடகங்கள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஃபேஸ்புக் போன்ற அதிகமான சமூக ஊடகங்கள் இருக்கக்கூடிய இதையும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இது மூலமாக என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்றது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, ஸோ நம்மளுடைய மெமரி பவர் இது மேபி என்ன செய்யலாம் அப்படின்னம்னா, நினைவகம் அது வந்து பாதிக்கப்படலாம். ஸோ எப்போ இது ஆரம்பிச்சு அப்படின்னா, ஊடகங்கள் அப்படின்னு சொல்கிறத விட, ஸோ நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய கால்குலேட்டர், ஒரு செல்ஃபோன் இதில் ஆரம்பித்து, இப்போ நம்ம முன்னாடிலாம் பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய தாய், தந்தை மற்றும் உறவினர்கள் இவங்களுடைய தொலைபேசி எண்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம என்ன செஞ்சோம், நினைவகம் அதாவது வந்து மெமரி பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு இருந்தோம். பட் இந்த இணைய சேவைகள், எல்லா நம்ம மின்னணு ஊடகங்கள் அதிகமாக பயன்படுத்தும் போது மனிதனுடைய நினைவகம் அப்படின்றது மிக மிக குறையிற அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய தன்மையில தான் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ யார்கிட்டயாவது நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஒரு ஃபோன் நம்பர் கேட்டோம் அப்படின்னம்னா, கண்டிப்பாக அதை யோசிக்கக்கூடிய சூழ்நிலையும், இல்லை ஒரு சிறிய கணக்கு ஏதாவது நம்ம போட சொன்னாலுமே என்ன செஞ்சிருவோம், அடுத்த செகண்டே நம்மளுடைய மொபைல் எடுத்து கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தள்ளப்பட்டுச்சு. ஸோ இது முன்னொரு காலகட்டங்களில் நம்ம சாதாரண ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா, அங்கே இருக்க ஒரு வயதானவர் மனக்கணக்குன்னு சொல்லக்கூடிய இதுலேயே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, எல்லா கணக்குகளும் எல்லா கால்குலேஷன்ஸும் போடக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு பெரிய பெரிய கடைக்கு போனாலுமே அந்த ஊடகங்கள், அந்த மின்னணு பொருட்கள் பயன்படுத்தக்கூடியதுனால நம்ம எவ்வளோ காசு கொடுக்குறோம், எவ்வளோ நம்ம வாங்கியிருக்கோம், எவ்வளோ திரும்பி கொடுக்கணுன்ற வரைக்கும் என்ன ஆயிடுது அப்படின்னம்னா, அந்த திரையில் ஒளித்திரையில் வர அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இது மூலமாக மனிதனுடைய சிந்திக்கும் ஆற்றல் அப்படின்றது குறையக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படின்றது முக்கியம். ஸோ அடுத்து முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது, இது நம்ம அறியாமலே நமக்கு ஏற்படக்கூடிய ஒன்று, சமூக ஊடகங்கள் உணர்வுகளை பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ சமூக ஊடகங்கள் இப்போ ஒருத்தர் இருக்காது, நம்ம நண்பர்கள் இருக்காங்க, ஸோ மற்றவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஸோ வந்துடுது. ஸோ அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது நம்மளுடைய தரம் எவ்வாறு இருக்கிறது, ஸோ நம்ம அவங்கள விட ரொம்ப கம்மியாக இருப்போம், ஸோ அப்படின்ற அளவுக்கு வரும்போது ஸோ அது நம்மளை பற்றி ஒரு மோசமான உணர்வை வந்து ஏற்படுத்தக்கூடிய வழிவகைகள் வந்து என்ன செய்யுது அப்படின்னம்னா, அந்த ஊடகங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்றதான் மிக முக்கியமானது. ஸோ அடுத்து பார்க்கும்போது பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, இந்த இணையத்தை விட்டு நம்ம விலகியே இருப்போம் அப்படின்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. ஸோ இப்போ இன்கேஸ் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல வந்து இணைய சேவை அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை அப்படின்னம்னா, ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய டிப்ரெஷன் வந்து என்ன கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ என்னடா இது இணையமே இந்த இடத்துல நெட்டே கிடைக்கல, ஸோ அப்படின்ற கவலையும் வருத்தம் தான் வருது. பொதுவாக ட்ராவல் பண்ணும்போது நம்ம அனலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ நெட்டு வரலைன்னா உடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னம்னா டென்ஷன் ஆகும். ஸோ இது மூலமாக நம்ம வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும், ஸோ எமோஷனல் சேஞ்சஸ் அப்படின்றது இந்த இடத்துல வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வரும்போது தன்னுடைய நடத்தை மாற்றம் அப்படின்றது அவருக்கு அறியாமே நடத்தை மாற்றம் ஏற்படக்கூடிய அளவுக்கு வந்துடும். ஸோ அடுத்து மிக முக்கியமானது, சமூக ஊடகங்கள் உங்களை பொறாமைப்படுத்தும் அப்படின்ற ஒரு வாசகம்ன்றது மிக மிக முக்கியம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம வாட்ஸ்அப் சோசியல் மீடியாஸ் பயன்படுத்துகிறோம். இதில் ஒவ்வொருத்தருடைய ஸ்டேட்டஸ் நம்ம வந்து பார்க்கும்போது, ஸோ அவரை நம்ம பார்க்கும்போது ஸோ அவர் மாதிரி நம்ம இல்லையே, ஸோ நம்மளோட இருந்தார், அவர் அப்படி இருக்காரு அப்படின்ற ஒரு பொறாமைப்படக்கூடிய அளவுக்கும் என்ன செய்யுது அப்படின்னா இந்த இணையம் அப்படின்றது சமூக ஊடகங்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போ இது ஃபுல்லாமே சேரும்போது அவங்களுடைய ஒட்டுமொத்த மனநலனையும் என்ன செய்யும் அப்படின்னா பாதிக்கக்கூடிய அளவுக்கு தான் வரும். ஏன்னா அதிகமான நேரங்கள் குறிப்பாக வந்து இளைஞர்கள் வந்து இந்த இணைய சேவை, சமூக ஊடகங்கள் அதிகமாக பயன்படுத்தும் போது ஸோ அவங்கள பற்றி ஒரு ஒப்பீனியன், ஒரு பேட் ஒப்பீனியன் கூட வர அளவுக்கு கூட இந்த இணைய சேவைகள் வந்து கொண்டு போய் விடலாம். ஸோ அப்படின்றப்போ அது ஒரு நேர்மறை தாக்கங்கள் அப்படின்றதும் இருக்குது. ஸோ தேடலுக்கு உதவுகிறது, வங்கி பரிவர்த்தனைக்கு உதவுகிறது அப்படின்னு நிறையா சொன்னாலும், மனநலம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு சில எதிர்மறை தாக்கங்கள் அப்படின்றதும் இது இருக்குது. ஸோ இது மூலமாக அவங்களுடைய நடத்தை மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இணையத்தில் நன்மையும் தீமையும் உள்ளது அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸோ இது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னம்னா, இணையம் வந்து நன்மை தீமை கிடையாது, அதை நம்ம எவ்வாறு பயன்படுத்துகிறோம், எவ்வாறு அதை நம்ம பார்க்குறோம் அப்படின்றத, எவ்வாறு சிந்திக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அது நல்லதா கெட்டதான்ற அளவுக்கு மாறக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது. ஸோ உதாரணமாக டிவி, அதுக்கப்புறம் வந்து அதில் யூஸ் பண்ணக்கூடிய விளையாட்டு கேம் அப்படின்றது ஃபுல்லாமே வந்து அது ஒரு விதமான கட்டளைக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இது வந்து குழந்தைகள் சார்ந்த ஒரு கேம், இது வந்து பள்ளி சார்ந்த விளையாட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது, கணிதம் சார்ந்த விளையாட்டு, இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது குழந்தைகளுக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னம்னா அதுக்குரிய ஆர்வங்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதிகரிக்கிறது. இதே மாதிரியே வேற பல்வேறு விளையாட்டுகளில் ஈடுபடுத்தும் பொழுது அதற்கு அடிமையாகக்கூடிய வாய்ப்புகளும் என்ன செய்யுது அப்படின்னம்னா இந்த குழந்தைகள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் என்ன இருக்கு அப்படின்னா அதிகமா நம்ம என்ன இருக்கு ஒரு அடிமையாகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அப்படின்றதான் இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம். ஸோ இதனுடைய முதல் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது முடிவடைந்தது. ஸோ இதுல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா முதலாவது ஊடகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு நடுத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் ஆரம்பித்தது. ஸோ இந்த ஊடகம் வந்து ஒரு தகவல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு மாஸ் கம்யூனிகேஷன்ஸ் வெகுஜன தொடர்பை வந்து ஏற்படுத்தக்கூடியதான் சொல்றோம். இந்த ஊடகத்தில் வந்து அச்சு ஊடகம், அடுத்து வந்து மின்னணு ஊடகம், அடுத்து இணையம் அப்படின்றது நம்ம பார்த்தோம். அச்சு ஊடகங்கள்ல செய்தித்தாள், அதுக்கப்புறம் வந்து மேகசின் சொல்லக்கூடியது, ஜேர்னல்ஸ் இதெல்லாம் வந்து இருந்துச்சு, இதழ்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அடுத்து வந்து பார்க்கக்கூடிய மின்னணு ஊடகங்கள்ல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா வானொலி, தொலைக்காட்சி, இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய இணையம். ஸோ இது வரைக்கும் மின்னணு ஊடகங்கள் நம்ம வந்து ஏற்படக்கூடிய தாக்கத்தை என்னென்னு பார்த்தோம். ஸோ அடுத்து மிக முக்கியமாக சமூக ஊடகங்கள் எவ்வாறு தனி மனிதனுடைய ஒரு அறிவாற்றலையும் ஸோ அவனுடைய நடத்தை மாற்றங்களில் எவ்வாறு நடத்தை ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எவ்வாறு இருக்குது, அது நேர்மறையான மாற்றங்கள் எதிர்மறையான மாற்றங்கள் அப்படின்றது பார்த்தோம். ஸோ அது மனநலத்தை வந்து எவ்வாறு பாதிக்கிறது அப்படின்றதையும் நம்ம இந்த அலகுல என்ன செஞ்சோம் அப்படின்னா முதல் அலகுல பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அலகு 2 உளவியல் மற்றும் ஊடகங்கள், அதாவது சைக்காலஜி அண்ட் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதே தொகுதி 1ல் 2வது அலகு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மார்ஷல் அப்படின்றவர் ஒரு ஊடக வல்லுநர். ஸோ ஊடகம் என்பது நம்மள ஒரு பகுதியை போன்றது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி உணவு, உடை, இருப்பிடம், அடுத்து வந்து இணையம் இல்லைன்னா ஊடகம், சமூக ஊடகம் அப்படின்ற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இணையம் வந்து நம்மளை வந்து சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டது. ஸோ இது என்றாலும் அது தானே எதையும் குறிக்காது. அதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இணையத்தில் கூடிய தகவலில் நேர்மறையான தகவல் நம்ம எடுத்துட்டு ஸோ அந்த தகவலை வந்து பரிசோதனைக்கு உட்படுத்தி அதை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா அப்படின்றதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதுக்கு வந்து ஒரு அடிப்படை அர்த்தம் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இதில் சம் பர்சன்ஸ் வந்து என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சில பேர் வந்து ஒப்புக்கொள்ளவில்லை. ஸோ அடுத்து வந்து பார்க்கக்கூடியது ஸோ இந்த இணையம் அப்படின்றது என்ன வந்து பார்த்துட்டோம், அவர் வந்து ஓவரால் சொல்றாரு அப்படின்னு வந்து பார்க்குறோம் அப்படின்னம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் வந்து நம்ம தான் கொடுக்குறோம் அப்படின்றதான் இந்த இடத்துல வரக்கூடியது. ஸோ இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு ஊடகமும் உளவியலும் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ ஊடகம் அப்படின்றது மீடியா, சோசியல் மீடியாஸ், டிவி, தொலைக்காட்சி, நம்ம பயன்படுத்தக்கூடிய கைபேசி, அது கைபேசியில் பயன்படுத்தக்கூடிய இணையம், இது ஃபுல்லாமே உளவியல் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது, மனநலத்தோடு இது எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ அடுத்து இதில் நடைபெறக்கூடிய ஆராய்ச்சி முறைகள், என்னென்ன முறைகள் வந்து இதில் ஆராய்ச்சி முறைகள் பயன்படுத்துகிறாங்க, அந்த ஆராய்ச்சி அதாவது ஆய்வுகள் மேற்கொள்ளப்படக்கூடிய ஏற்படக்கூடிய சிக்கல்கள், அதனுடைய ஆய்வுகளில் ஏற்படக்கூடிய தகவல்கள், அடுத்தது முடிவுகள், அதெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த பகுதியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஊடக உளவியலின் நோக்கம். ஸோ ஊடகம்னா மீடியா சைக்காலஜி, அதோட பர்பஸ் என்ன வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ ஊடகம் அப்படின்றது தொழில்நுட்பம், மக்கள், ஸோ பாப்புலேஷன்ஸ், ஹியூமன், இது ரெண்டையுமே எவ்வாறு தொடர்பு கொள்கிறது, இது ரெண்டையுமே எவ்வாறு இணைக்கிறது அப்படின்றதான் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு இருவழி தொடர்பு, அதாவது இருவழி பாதை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா ஒருத்தர் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இன்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ ஊடக உளவியல் ஒரு சிறப்பு பகுதி போன்றது, நம்ம பார்த்த மாதிரி தான். ஸோ இது ஒரு தனி பிரான்ச், இது தனிநபர், குழுக்கள், கலாச்சாரம், ஊடகங்கள் இது எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்றது ஃபுல்லாமே இந்த ஊடக உளவியல் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஊடக உளவியல் சொல்லிட்டோம். ஸோ அடுத்து வந்து ஊடக உளவியல் ஆளர், அவரோட ரோல் என்ன, அவருடைய பாத்திரங்கள் என்னென்ன அப்படின்றதான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஊடக உளவியல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அமெரிக்க உளவியல் சங்கம் 46 ஊடக உளவியலாளர், தொடர்பாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், பல வேறுபட்ட விஷயங்களை கூறப்படுகிறது. ஸோ இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஊடகங்கள் மக்களையும் சமூகத்தையும் எவ்வாறு பாதிக்கிறது என்பதையும், ஊடகத்தை மேம்படுத்தக்கூடிய உளவியல் எவ்வாறு உதவுகிறது அப்படின்றத பற்றியும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் பார்க்க போகிறோம். அடுத்து இந்த ஊடக உளவியல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு புது பிரான்ச், ஒரு புதிய துறை அப்படின்னு சொல்ல. உளவியலில் வந்து ஸ்கூல் சைக்காலஜி, இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி, ஸோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் சைக்காலஜி, ஹெல்த் சைக்காலஜி, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி மீடியா சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஸோ இது வந்து ஒரு வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறை. ஏன் அப்படின்னா இப்போ ஊடகம் இல்லாமல், ஒரு மீடியா இல்லாமல் நம்ம அன்றாட வாழ்விலே என்ன செய்ய முடியாது அப்படின்னா பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ அப்போ அதோட தாக்கங்கள் என்னென்ன அப்படின்றதையும், ஸோ அதனுடைய உட்கூறுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா இதில்
பார்க்க போகிறோம். ஸோ ஆனால் அந்த உட்குறிகள் மற்றும் இதெல்லாம் வந்து பார்க்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஊடகங்களை அதிக நம்பியிருக்கும் உலகங்கள். ஸோ நம்ம வந்து உலகத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு வங்கிக்கு போகிறோம் அப்படின்னம்னா அங்கே நெட் ஒர்க் ஆகலை அப்படின்னம்னா அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படின்றதெல்லாம் அது எடுக்கக்கூடியது ஒரு ஊடக உளவியாளர் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து தேவை அப்படின்னு சொல்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஊடக உளவியலாளர் அப்படியை பற்றி வந்து சொல்லும்போது தொழில்நுட்பத்துடன் உதவுதல். ஸோ வேகமாக மாறி வரும் தொழில்நுட்பங்கள் மாற்றங்கள் அவற்றை மக்கள் எவ்வாறு உதவுகிறது. ஸோ வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒரு காலகட்டங்களில் நம்ம வந்து தொலைபேசி மாத்திரம் பயன்படுத்திட்டு இருந்தோம். அந்த தொலைபேசி வந்து என்னாச்சு அப்படின்னா கைபேசியை வந்து மாறிச்சு. அதில் வந்து பட்டன் இருக்கக்கூடிய கைபேசியை வந்து என்ன செஞ்சு அப்படின்னா பட்டன் மொபைல் ஃபோன் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. அடுத்து ஸ்மார்ட் ஃபோனாக அப்டேட் ஆச்சு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து 2G 3G 4G 5G. ஸோ இந்த அளவுக்கு உடனே ஒரு 10 to 20 இயர்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா 20 வருட காலங்களிலே வந்து ஒரு முழுமையான வளர்ச்சி வந்து என்ன செய்யுது அப்படின்னா இந்த தொழில்நுட்பத்தில் வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மீடியா அந்த ஊடகத்தை எவ்வாறு சிறந்ததாக ஆக்குறது, ஸோ ஆசிரியர்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், பத்திரிகையாளர்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத வந்து உறுதி செய்வதற்கும், அடுத்து வந்து வேறுபாடுகள், ஸோ வெவ்வேறு கலாச்சாரங்கள், அதுக்கு ஏற்படக்கூடிய ஊடகங்கள், அடுத்து தொழில்நுட்பத்தை எவ்வாறு வந்து அது வந்து வேலை செய்யக்கூடிய விதம், ஸோ அது எவ்வாறு பயன்படுத்த எளிதாக உள்ளதா அப்படின்றத ஃபுல்லாத்தையுமே இதை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இவருடைய ரோல் அப்படின்றது அடுத்து மிக முக்கியமானது கற்றலுக்கான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல். ஸோ ஏன்னா இப்போ இணையம், மின்னணு இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா இது முக்கியமாக நம்ம பயன்படுத்தக்கூடியது வந்து ஒரு மாணவர்கள் மத்தியில், ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு வேலை தேடுவதாக இருக்கட்டும், ஒரு கற்றல், ஒரு கற்பித்தல் அப்படின்ற ஒரு செயல்முறைக்கும் என்ன செய்யுது அப்படின்னா இந்த ஊடகங்கள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றதும் நம்ம பார்க்குறோம். அடுத்து ஊடகங்கள் உளவியலின் ஆராய்ச்சி முறைகள். ஸோ இதில் முக்கியமாக வந்து இந்த ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆராய்ச்சி முறைகள் எவ்வாறு இருக்குது, அந்த ஆராய்ச்சி முறைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது, அதனுடைய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றதான் இந்த பகுதியில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். சார்ஜ் 1984 அப்படின்ற ஒரு அவருடைய புத்தகத்தில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மக்களை கட்டுப்படுத்தவும் ஊடகம். ஸோ அடுத்து வந்து அது எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் அப்படின்றதையும் அவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா கூறியிருக்காரு. அடுத்து ஊடகங்கள் நம்ம எவ்வாறு சிந்திக்கிறோம் மற்றும் செயல்படுகிறோம் என்பதை பாதிக்கிறது. ஸோ இப்போ ஒரு நியூஸ் வருது, ஒரு ஊடகத்து மூலமாக வந்து நம்ம வந்து நாளைக்கு வந்து அதிகமான மழைப்பொழிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளுடைய சிந்திக்கும் திறன் என்ன செய்யும், நாளைக்கு நம்ம வேலைக்கு போகும்போது நம்ம பணிக்கு போகும்போது எவ்வாறு செல்ல வேண்டும், ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கொடை எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து அதனுடைய செயல்பாடுகள் இது எல்லாத்தையுமே என்ன செய்யுது அப்படின்னா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றது இதில் ஒரு உண்மையான நிகழ்ச்சி தான். ஆனால் அது மாத்திரம் கிடையாது. ஸோ இயற்கையாக நம்ம வந்து எவ்வாறு வளர்க்கப்படுகிறோம் போன்ற மற்ற விஷயங்களும் முக்கியம். ஸோ ஊடகத்தை நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அதில் வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்களை கண்டுபிடிப்பது அப்படின்றது ஊடகத்தின் மூலமாக அந்த மாற்றம் ஏற்பட்டு இருக்கு இந்த மனிதன்ட்ட அப்படின்றத கண்டுபிடிப்பதுன்றது ஒரு மிக கஷ்டமான ஒரு காரியம் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஊடக உளவியலுடைய ஆராய்ச்சிகள் அப்படின்றது மிகவும் கடினமாக இருக்கும் அப்படின்றதான் முக்கியம். ஸோ இது மிகவும் சிக்கலானதாகும் அப்படின்றதான் இந்த இடத்துல அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ ஊடக உளவியல் இதில் பயன்படுத்தப்படும் ஆராய்ச்சி முறைகள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ பொதுவாக அந்த ஊடகங்களை நம் மனதை, நம் நடத்தையை எவ்வாறு பாதிக்கிறது, ஸோ என்பது மாதிரியான ஒரு ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு முறைகளை 2 முறைகளாக பிரிக்கிறார்கள். அதில் வந்து முதல்ல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தரம் சார்ந்த ஆய்வு அப்படின்னு சொல்லக்கூடியது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். அடுத்து வந்து அளவு சார்ந்தது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 2 மிகப்பெரிய பிரிவு. ஸோ இது மூலமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆராய்ச்சி முறைகளை மேற்கொள்கிறாங்க. ஸோ முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது வந்து அளவு, ஸோ குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது பொதுவாக எண்கள் மற்றும் புள்ளி விவரங்களை சார்ந்து தான் இருக்கும். ஸோ அவங்களுடைய யோசனைகளை சோதிக்கவும், ஸோ அவங்களோட ஹைபாத்தீசிஸ் அதை வந்து சோதிக்கவும், ஸோ இது சரியானதா இல்லை தவறானதா என்பதை பார்ப்பதற்கும், ஸோ அதில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்களை அளவிட இது நிரூபிக்கப்பட்ட ஒரு சோதனை முறையை என்ன செய்கிறாங்க அப்படின்னம்னா இந்த குவான்டிடேட்டிவ் அளவு ஆராய்ச்சி அப்படின்னு சொல்றது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய தரமான ஆராய்ச்சிகள், தரம் சார்ந்த ஆராய்ச்சிகள் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இது மக்களின் வார்த்தை மற்றும் செயல்கள் ஸோ புரிந்து கொள்வதற்கும், ஆராய்ச்சியாளர்கள் அவர்களை பார்ப்பது மட்டும் இல்லாமல் மக்களிடமிருந்து கேட்பதையும் விவரிக்கிறார்கள். ஸோ ஒரு இன்டர்வியூ செஷன், அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே இதில் வரக்கூடியது. ஸோ அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தை புரிந்து கொண்டு கோட்பாடுகளை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். ஸோ 2 விதமான ஆராய்ச்சி, ஒன்று சரம் சார்ந்தது, அடுத்து ஒன்று வந்து அளவு சார்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ கடந்த காலத்தில் ஆராய்ச்சியாளர்கள் ஸோ தரம் அப்படின்னு இல்லாமல் அளவு சார்ந்த ஆராய்ச்சிகளை அதிகமாக விரும்பினர்.
ஸோ எனவே அளவு சார்ந்த ஆராய்ச்சிகளை அதிகமாக பயன்படுத்தினர். ஸோ இது அவர்களுக்கு தெளிவான உண்மையை என்ன செஞ்சு அப்படின்னா வழங்கியது. ஆனால் உளவியல் முக்கியத்துவம் பெற்றதால் இது ஆழமாக புரிந்து கொள்வதற்கு என்ன செய்யுது அப்படின்னா தரம் சார்ந்த அப்படின்றதான் இதுக்குள்ள வரக்கூடியது. ஸோ நேர்காணல், நடத்தையை பார்ப்பது, இது போன்ற முறைகளை என்ன செஞ்சாங்க அப்படின்னா பயன்படுத்தினாங்க. ஸோ ஊடக உளவியல் ஆராய்ச்சிகள் செய்ய பல்வேறு வழிகள் உள்ளன. அவற்றில் சோதனை, எக்ஸ்பெரிமெண்டல், ஸோ ஒரு யூகம், ஒரு ஹைபாத்திசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரியா இருக்கா, சரியாக உள்ளதா, அல்லது சரிபார்க்க கட்டுப்படுத்தப்பட்ட அமைப்புகளின் சோதனை. ஸோ அடுத்து வந்து ஒரு விஷயம் மற்றொன்று விஷயத்தை எவ்வாறு பாதிப்படைகிறது. உதாரணத்துக்கு வந்து டிவியில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த கார்ட்டூன் சேனல்கள், ஸோ இதை பார்க்கக்கூடிய ஒரு குழந்தை இருக்கக்கூடிய நடத்தை மாற்றமும், இதை பார்க்காம டே டு டே லைஃப் ஒரு நார்மலான ஒரு குழந்தைக்கும் என்ன வித்தியாசங்கள் ஏற்படுகிறது, தொலைக்காட்சி பார்ப்பதனால இவனோட நடத்தை மாற்றங்கள் எவ்வாறு பாதிப்படுகிறது இல்லை வேறுபடுகிறது, ஒரு சராசரி குழந்தையும் ஒரு தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய ஒரு குழந்தையுடைய நடத்தை வேறுபாடு எவ்வாறு இருக்குது அப்படின்றது ஃபுல்லாமே சோதனை வடிவில் மேற்கொள்ளக்கூடியது. தொலைக்காட்சின்னு சொல்ல முடியாது, இணையத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு குழந்தையா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் அடுத்த விஷயத்தை எவ்வாறு பாதிப்படுகிறது, எவ்வாறு சார்ந்து இருக்கிறது அப்படின்றதையும் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் சோதனையின் மூலமா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதான். அடுத்து ஆய்வுகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்றோம்னா, ஸோ ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் ஒரு குழுவினரிடமிருந்து ஆராய்ச்சியாளர்கள் தகவல்களை சேகரிக்கும் போது அது பலரிடம் இந்த தரவு வந்து என்ன செய்யுது அப்படின்னா பரப்பப்படுகிறது. ஸோ அடுத்து மீடியா உரை மற்றும் பகுப்பாய்வு, டிவி நிகழ்ச்சிகள் அல்லது விளம்பரங்கள் போன்ற ஊடகத்தை ஆராய்ச்சியாளர்கள் அந்த வடிவங்களை, செய்திகளை பகுப்பாய்வு செய்கின்றன. ஸோ அந்த விளம்பரங்கள் எந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது, ஸோ ஒரு பொருளை அருந்தக்கூடிய முறைகள் ஆரம்பிச்சு, ஸோ இது வந்து எந்த அளவுக்கு அந்த மீடியா வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறாங்க. அடுத்து வந்து அட்டென்ஷன், கவனிப்பு. ஸோ இங்கே ஆராய்ச்சியாளர்களை பார்த்து குறிப்பெடுக்கக்கூடியது, ஸோ அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அவர்களுடைய சேர்ந்திருக்கலாம், இல்லைன்னா அவங்கள்ட்ட இருந்து மறைஞ்சு கூட அவங்கள வந்து கண்காணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு அவங்களுடைய தாக்கங்கள் இருக்குது. ஸோ ஒரு ஊடகத்தின் மூலமாக, ஒரு ஊடகம் இல்லாமல் இருக்கும்போது எப்படி இருக்காங்க, ஒரு ஊடகத்தோடு இருக்கும்போது எப்படி இருக்காங்க, ஸோ அவங்க எவ்வாறு இதனை புரிந்து கொள்கிறார்கள் அப்படின்றத ஃபுல்லாமே இதில் என்ன செய்யலாம் அப்படின்னா வழிமுறைப்படுத்தலாம் அப்படின்றாங்க. அடுத்து மிக முக்கியமானது ஒரு ஆய்வு அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு வெற்றியடைந்த ஆய்வு அப்படின்றது சில நெறிமுறைகளை என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பின்பற்றணும். இப்போ நம்ம ஒரு பணியை மேற்கொள்கிறோம் அப்படின்னா அந்த பணிக்குண்டான ஒரு நெறிமுறைகள் இல்லைன்னா வழிமுறைகள் அப்படின்றது மிக முக்கியம். அந்த வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம முறையாக வந்து கடைபிடிச்சாதான் அந்த ஆய்வினோட முடிவு அப்படின்றது ஒரு நண்பகத்தன்மை உள்ள வகைகளை வந்து என்ன செய்யும் அப்படின்னா அமையும். அப்படி இந்த நெறிமுறைகள் எதுவும் நம்ம வந்து பயன்படுத்தலை, அதை நம்ம வந்து கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஆய்வினுடைய நண்பகத்தன்மை அப்படின்றது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அதற்குரிய மாறுபாடுகள் ஏற்படக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் ஊடக உளவியல் ஆராய்ச்சியில் நெறிமுறைகள் அப்படின்றது இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விதிகள் என்ன செய்யணும் அப்படின்னா முறையாக முழுமையாக பின்பற்றணும். ஸோ அதான் மிக முக்கியமானது. ஒரு கட்டமைப்பு மற்றும் ஆராய்ச்சி செய்யும்போது அதனை இந்த நெறிமுறையை முழுமையாக பின்பற்ற வேண்டும். ஸோ ஏன் அப்படின்னா இதில் குறிப்பாக வந்து அநேகமான மனிதர்கள், ஸோ இதை வந்து எந்த ஒரு மெக்கானிக்கல் ஒரு மிஷினை பற்றியோ இல்லை வேற ஒரு இதை பற்றியோ உயிரற்ற பொருட்களை பற்றியோ நம்ம வந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படலை. ஸோ ஒரு உயிர் உள்ள ஒரு மனிதன்கிட்ட என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த ஆராய்ச்சி முறைகளை நம்ம மேற்கொள்கிறோம். ஸோ அப்போ அந்த நெறிமுறைகள், வழிமுறைகள் மிக மிக முக்கியம். அந்த நெறிமுறைகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு தகவல் அறிந்து ஒப்புதல். ஸோ எந்த ஒரு ஆராய்ச்சியிலும் பங்கேற்பது தன் ஆர்வமானது. ஸோ அவங்களா விருப்பப்பட்டதாக என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஆராய்ச்சியில் வந்து பங்கெடுத்துக்கலாம் அப்படின்றது மாதிரி வரணுமே தவிர ஒரு ஆய்வாளர் அவரை எந்த சூழ்நிலையும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா அதாவது கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்றதான் முதல் நெறிமுறை அப்படின்றாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த பார்ட்டிசிபேஷன் பண்ணக்கூடியது பங்களிப்பாளருடைய தரவுகள், அவங்களுடைய இன்ஃபர்மேஷன், தகவல்கள் வழங்கும் விருப்பம் குறித்து முன் ஒப்புதல் பெற வேண்டும். ஸோ நம்ம ஒரு வினாத்தாள் கொடுக்குறோம், அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னம்னா அதில் ஒரு டிக்ளரேஷன் அதை நம்ம வந்து முக்கியமாக வந்து வாங்கணும். ஸோ அதில் வந்து எடுக்கலாமா, இதை மற்றவங்களுக்கு நம்ம வந்து பரப்பலாமா அப்படின்றத பற்றி நிறையா வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பங்கேற்பாளருக்கு சொல்லணும். அடுத்து நம்ம எந்த ஆய்வில் நம்ம ஈடுபட போகிறோம், ஸோ இந்த ஆய்வில் நீங்கள் என்னென்ன முறைகள்லாம் நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பற்றி ஃபுல்லாமே இந்த பங்கேற்பாளர், அந்த பார்ட்டிசிபேஷனுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முழுமையாக அவரை தெளிவுபடுத்தின பின்னாடி தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஆய்வுக்கு வந்து அவரை வந்து நம்ம உட்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு வெற்றிகரமான ஆராய்ச்சி எப்போதும் நெறிமுறைகளை பின்பற்றி இருக்கிறது. ஒரு முழுமையாக ஒரு நண்பகத்தன்மமாக இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா
ஸோ அது வந்து அந்த நெறிமுறை என்ன செய்யணும் அப்படின்னா முழுமையாக பின்பற்றணும் அப்படின்றது தான் இதில் முக்கியமானது. ஸோ இந்த விதிகள் சரியான முறையில் ஆராய்ச்சி செய்வதற்கும் அதனை வழிகாட்டுவதற்கும் இது என்ன செய்யுது அப்படின்னா பயன்படுத்தப்படுகிறது. ஸோ குறிப்பாக ஊடக உளவியல் மீடியா சைக்காலஜி அப்படின்ற துறையில் பொதுவாக நம்ம மக்களுடன் தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா மனிதர்களோட தான் அதிகமாக வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா தொடர்பு கொள்கிறோம். ஸோ இந்த விதிகள்லாம் அந்த நெறிமுறை இந்த வழிமுறைகள் இதில் இருக்கக்கூடிய அந்த இது ஃபுல்லாமே நம்ம வந்து பின்பற்றலை அப்படின்னா அதை வந்து நம்ம பயன்படுத்தலை, இந்த நெறிமுறைகளை மீறி நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த ஆராய்ச்சியோட நம்பகத்தன்மை அப்படின்றது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு கேள்விக்குறி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அடுத்து இதில் வந்து அந்த பார்ட்டிசிபேஷன் தகவலில் வந்து பெறக்கூடியது பங்களிப்பாளருடைய வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தனி மனித சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ பெயர் தெரியாத தன்மை மற்றும் ரகசியத்தன்மை, இந்த தகவல் வந்து இவற்றை தான் எடுத்தோம் அப்படின்றத பற்றி ஒரு ரகசியத்தன்மை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அதை வந்து மேற்கொள்ளணும். ஸோ பங்கேற்பாளரின் அடையாளங்கள், ஸோ அவருடைய பெயர் என்ன, அவர் எந்த ஊரை சேர்ந்தவர், ஸோ இந்த மாதிரி அடையாளங்கள் இது ஃபுல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பத்திரமாகவும் என்ன செய்யணும் அப்படின்னா பாதுகாக்க வேண்டியது, ஒரு ரகசியத்தன்மையில வைக்க வேண்டியது ஒரு முழு பொறுப்பாகும். ஸோ இது ஆழ்நிலையில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா மிக மிக கடினம் அப்படின்றதான் மிக முக்கியமானது. அடுத்து வந்து தனி உரிமை. ஸோ அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ தனிப்பட்ட தகவல்கள் அது தனிப்பட்டதாகவே வைத்திருக்க உரிமை உண்டு. ஸோ இணைக்கப்பட்ட உலகில் இது வந்து ரொம்ப வந்து இதை பார்க்கக்கூடியது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஊடக உலகில் இருக்கக்கூடிய ஆய்வில் மேற்கொள்ளக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் ஸோ மிகவும் அந்த இடத்துல கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சமிஷன்ஸ் அறிக்கையிடுதல் மற்றும் வெளியிடுதல். ஸோ நம்ம கண்டுபிடிச்சது ஸோ இது வந்து நேர்மையாகவும் நியாயமாகவும் தெரிவிக்கப்பட வேண்டும். ஸோ முழுமையாக நம்ம அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கணும். ஸோ அதில் பங்கேற்பாளருடைய ஒப்பீனியன் நம்ம அவருடைய கருத்துக்களை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பிரதிபலிக்கணும். ஸோ இது அனைவராலும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்றதான் இது முக்கியம். ஸோ இதில் வந்து மற்றவருடைய ஆராய்ச்சியோ இல்லை அவரோட ஆராய்ச்சியை பற்றி நகல் எடுக்கக்கூடியதோ எதுவுமே என்ன செய்யக்கூடாது அப்படின்னா இருக்கக்கூடாது அப்படின்றது தான் மிக முக்கியமானது. ஸோ ஆராய்ச்சி அப்படின்னு வந்து எடுத்துட்டோம் அப்படின்னம்னா இது நம்ம மக்களோட தொடர்பு கொள்வதனால மிக முக்கியமானது. உதாரணமாக வீடியோ கேம் குழந்தைகளை எவ்வாறு பாதிக்கிறது. ஸோ அதை வந்து அந்த குழந்தையும் அந்த ஆராய்ச்சியாளர் மாத்திரம் கண்டுபிடிச்சா பத்தாது, அந்த குழந்தை பாதிப்படைகிறதுன்றத பெற்றோர்களுக்கு உணர்த்தணும். அதான் மிக முக்கியமானது. இப்போ அதிகமாக வந்து கைபேசி மூலமாக விளையாட்டு வந்து ஈடுபடுறாங்க இந்த குழந்தைகள். ஸோ அதனால அவங்களுடைய கண் பார்வை திறன் எவ்வாறு இருக்குது, அவங்க மனநலத்தில் வந்து எப்படி இருக்காங்க, அந்த இடத்துல ஒரு தோல்வி வரும்போது அவங்க வந்து எவ்வாறு வந்து பிஹேவ் பண்ணுறாங்க, அந்த நடத்தை மாற்றம் எவ்வாறு இருக்குது அப்படின்றது ஃபுல்லாமே. ஸோ உதாரணத்துக்கு குழந்தைகள்லாம் வந்து பார்க்குறோம் அப்படின்னம்னா இணைய சேவை வந்து முழுமையாக வரலை, அந்த வீடியோ வந்து மெதுவாக இதாகுது அப்படின்னம்னா அடுத்த செகண்டே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஹை டென்ஷனில் வந்து என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா இப்போ இருக்க குழந்தைகள் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அது எவ்வாறு அவங்களுடைய மனநலத்தை வந்து பாதிக்கிறது அப்படின்றது அந்த பெற்றோர்களுக்கு தெரியக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு தகவல் ஆகும். ஸோ அப்போ ஒரு ஆராய்ச்சியாளர் ஊடக உளவியலாளர் இந்த ஆராய்ச்சி மேற்கொள்கிறாரு, அதனுடைய தாக்கத்தை வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா ஆராய்ச்சி மூலமாக அதனுடைய தாக்கம் வந்து ஒரு எதிர்மறை தாக்கத்தை இருக்குது அப்படின்னா இது பெற்றோர்களுக்கு போய் சேரணும், அந்த பள்ளிகளுக்கு போய் சேரணும் அப்படின்றதான் மிக முக்கியம். இந்த ஆராய்ச்சியை பகிர்வதும் அடுத்து வந்து அப்போ ஒவ்வொரு ஊடகமும் மீடியாவும் சிறப்பாக இருக்கவும் அதிக பொறுப்புடன் இருக்கவும் இது உதவுகிறது. ஸோ இதை வந்து குழந்தைகள் பார்க்குறாங்க. ஸோ அந்த குழந்தைகள் பார்க்கும்போது அந்த மீடியாவில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்றது ஃபுல்லாமே அனலைஸ் பண்ணணும் அப்படின்றதான் இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கக்கூடியது வந்து மக்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள், அடுத்து வந்து பொதுவாக ஒரு பாப்புலேஷன் எவ்வாறு சிந்திக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய சிக்கலானது. ஸோ ஒரு ஊடகம் வந்து பார்க்குறாங்க, ஒரு பெரிய மாஸ் பாப்புலேஷன்ஸ் வந்து எவ்வாறு இதை வந்து ஏற்றுக்கிறாங்க, இது எவ்வாறு திங்க் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை அனலைஸ் பண்ணுறது. ஆனால் சில நேரங்களில் ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் முறையில் சில தவறுகளை செய்கிறார்கள். ஸோ இப்போ இந்த ஆராய்ச்சியில் ஏற்படக்கூடிய தவறுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதல் இருக்கக்கூடியது வந்து நிறுவப்பட்ட கோட்பாடுகளை புறக்கணித்தல். ஸோ பொதுவாக அந்த ஆராய்ச்சி அப்படின்றது சில நெறிமுறைகள் இருக்கும், அதை ஃபுல்லாமே என்ன செய்யக்கூடாது அப்படின்னா புறக்கணிக்கக்கூடாது. அப்படி புறக்கணிக்கும் போது அந்த உடைய இருக்கக்கூடிய ஆராய்ச்சி வந்து நம்பகத்தன்மை அப்படின்றதுல மிக மிக குறைஞ்சிரும். அடுத்து சிறிய மாதிரி அளவுகளை மற்றும் விடுபட்ட குழுக்கள். இப்போ நம்ம ஒரு டேட்டா கலெக்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னம்னா ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்மால் குரூப்பை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அந்த ஆராய்ச்சியில் வந்து பங்கெடுக்கக்கூடாது. எந்த அளவுக்கு பாப்புலேஷன்ஸ் அந்த இது வந்து சாம்பிள் சைஸ் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து ரிசர்ச் வந்து நல்லா இருக்கும், அதோட ரிசல்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றதான் மிகவும் முக்கியம். ஸோ ஒரு குழுவை விட்டுட்டோம், இப்போ ஒரு குழந்தைகளை பற்றி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னம்னா அந்த குழந்தைகள் வந்து கிராமப்புற குழந்தைகள் அது எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துது,
அடுத்து வந்து நகர்ப்புற குழந்தைகளுக்கு எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குழுக்களா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பிரித்து அந்த 2 குழுக்களையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்து, ஸோ அதில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எவ்வாறு இருக்கிறது, நேர்மறையாக இருக்கிறதா எதிர்மறையாக இருக்கிறதா அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதில் வந்து கூற வேண்டும். ஸோ இதில் ஒரு இனத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டோ இல்லை ஒவ்வொரு பாலினங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டோ இதெல்லாம் வரும்போது என்னாகும் அப்படின்னம்னா சில பிரச்சனைகள் வந்து வரக்கூடியதில் இருக்கும். அந்த முடிவு வந்து ஒரு துல்லியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு அப்படின்றதான் இதில் சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ இந்த அலகில் வந்து அந்த ஆராய்ச்சியோட வழிமுறைகள் எவ்வாறு இருந்தது. ஸோ பொதுவாக 2 விதமான ஆராய்ச்சி முறைகள் பார்த்தோம். அளவு சார்ந்த ஆராய்ச்சி முறை, தரம் சார்ந்த ஆராய்ச்சி முறை அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆராய்ச்சி முறை பார்த்தோம். அடுத்து ஊடக உளவியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஊடகம் மற்றும் தொழில்நுட்பத்தை மக்கள் எவ்வாறு தொடர்பு கொள்கிறாங்க, ரெண்டையுமே வந்து எவ்வாறு வந்து கார்லேட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியும் பார்த்தோம். அடுத்து மக்கள் எவ்வாறு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள். ஸோ தொழில்நுட்பங்கள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ பயன்படுத்தக்கூடிய இணைய சேவையாக இருக்கட்டும், ஸோ இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய மடிக்கணினி, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள், ஸோ அதில் இருக்கக்கூடிய இணையம், ஸோ இது ஃபுல்லாமே ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, அதனுடைய விளைவுகள் எவ்வாறு இருக்குது அப்படின்றதையும் இந்த ஊடக உளவியல் நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து முக்கியமானது ஊடக உளவியலாளரின் பங்குகள் எந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ பொதுவாக இது வந்து ஆராய்ச்சி சம்மந்தமாக தான் இன்றைக்கி நம்ம இதில் பார்த்தோம். ஸோ அவங்களுடைய ஆராய்ச்சி நெறிமுறைகள், அதனுடைய வழிமுறைகள், அடுத்து வந்து தரநிலைகள் எவ்வாறு அமைக்கிறாங்க. ஸோ அடுத்து ஊடகத்தில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு ஆலோசனை வழங்குதல் அப்படின்றது மிக மிக முக்கியம். ஸோ இந்த ஊடகத்தில் இந்த மாதிரி நம்ம ஒரு டாபிக், இந்த தலைப்பை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த தலைப்புகளில் இதெல்லாம் நீங்கள் பேசலாம், இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய அளவுக்கும், ஸோ இது ஒரு குறிப்பிட்ட மக்களையோ இல்லை ஒரு குழந்தையை சார்ந்தவங்களை வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றியும், அடுத்து வந்து கல்வி கற்கக்கூடிய அளவுக்கு வந்து யோசனை வழங்கக்கூடிய ஒரு பல்வேறு பகுதிகளை என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த சைக்காலஜிஸ்ட், மீடியா சைக்காலஜிஸ்ட் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இணைக்கிறாங்க, ஊடக ஒருங்கிணைப்பாளர்களாகவும் இருக்கிறாங்க. அடுத்து இந்த ஊடக உளவியலை புரிந்து கொள்வதும் ஊடகங்கள் நம்மை நம் சமூகத்தை எவ்வாறு பாதிப்படைகிறது, அது நேர்மறையாகவும் இருக்கலாம் அல்லது எதிர்மறையாகவும் இருக்கலாம். ஸோ நேர்மறையான தாக்கங்கள் அப்படின்னா ஊடக உளவியலை பொறுத்தளவுக்கு இந்த ஊடகம்ன்றது நேர்மறையான தாக்கங்கள் வந்து மிக மிக அதிகம். ஸோ நம்ம உடைய வாழ்க்கை முறையை மிகவும் எளிமையாக்கக்கூடியது இந்த இணைய சேவை, இந்த ஊடகம் அப்படின்றதான் மிக முக்கியம். ஸோ முன்னொரு காலத்தில் வேலைகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா செய்தித்தாளை பார்க்கணும். ஸோ இதுவும் ஒரு மீடியம் தான். இல்லை நேரடியாக அந்தனுடைய அலுவலகத்துக்கு நம்ம போகணும், ஸோ அந்த அப்ளிகேஷன் வாங்கணும், விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்து உலகத்தில் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு இடங்களில் நம்ம இருந்தாலும், ஸோ உதாரணத்துக்கு ஒரு விண்ணப்பம் கொடுக்குறோம் அப்படின்னம்னா நம்மளுடைய இடத்துலேருந்தே நம்ம வந்து விண்ணப்பம் கொடுக்குற அளவுக்கும், ஸோ அடுத்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஆரம்பித்து, ஸோ இந்த ஊடகம் அப்படின்றது, இந்த இணைய சேவை அப்படின்றது நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளுடைய வேலைகளையும் நம்மளோட பணிகளை மேற்கொள்ள அளவுக்கு என்ன செஞ்சு அப்படின்னா இது ஒரு பெரிய நேர்மறையான தாக்கத்தையும் இந்த இணையம், இந்த ஊடகம் அப்படின்றது ஏற்படுத்துச்சு. ஸோ அடுத்ததில் இருக்கக்கூடிய எதிர்மறை தாக்கங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, ஸோ குழந்தைகளுடைய நடத்தை மாற்றங்கள், இளைஞர்கள் அதிகமாக அதை பயன்படுத்தும் போது அதில் ஏற்படக்கூடிய நயத்தை சார்ந்த செயல்பாடுகளுடைய மாற்றங்கள், ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு பாதிப்படைகிறது. அடுத்து நம்மளுடைய மற்றவருடைய ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு எதிர்மறையான தாக்கத்துக்கு வரோம் அப்படின்றத ஃபுல்லாத்தையுமே இது என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு வந்து விளக்குச்சு. அடுத்து இந்த ஆராய்ச்சிகள் செய்யும் போது ஏற்படக்கூடிய சவால்கள் அப்படின்றது மிக மிக முக்கியம். ஒரு ஆராய்ச்சி எடுக்கும்போது, ஒரு ஆய்வு வந்து ஒரு பெரிய ஆய்வு வந்து எடுக்கும்போது மாறிலிகளை அளவிடுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வேரியபிள்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் அப்படின்றது ஃபுல்லாமே இருக்கும். இது ஒவ்வொன்றும் எப்படி மற்றொன்றை வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து இதில் முழுமையாக வந்து நம்ம மனிதர்களை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஊடக தாக்கம் மனிதர்களிடத்தை எவ்வாறு இருக்கிறது அப்படின்றதையும், ஸோ இந்த பங்கேற்பாளர்களை கையாளுவதுன்றது மிக மிக ஒரு கடினமான ஒரு விஷயம். ஸோ அது மூலமாக நம்ம வந்து இந்த விடையை வாங்குவது அப்படின்றது மிகவும் ஒரு சவாலான விஷயம் அப்படின்றது தான் இதில் முக்கியமானது. ஸோ அடுத்து மிக முக்கியமானது என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, ஸோ இந்த நகல் எடுப்பது அப்படின்னு சொல்லக்கூடியதும் இது மிக மிக ஒரு ஆராய்ச்சி வந்து மிகவும் சிக்கலானது. நம்பகத்தன்மை இன்றி வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா இந்த ஆராய்ச்சிகள் போகிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. அடுத்து நெறிமுறைகள், நம்ம சொன்னோம் நெறிமுறைகளான கலைத்தாய்வு. ஸோ இதில் வந்து பல்வேறு மாதிரிகளை சேர்ப்பதும், ஸோ நிறைய வேரியபிள்ஸ், மாடல்ஸ் இதெல்லாம் சேர்க்கும்போது ரகசியத்தன்மை, அடுத்து வந்து தனி உரிமை, காப்பி ரைட்ஸ், ஸோ இது காப்புரிமை, ஸோ இது ஃபுல்லாமே என்ன இருக்குது அப்படின்னம்னா இந்த இதில் வந்து மிக முக்கியமானது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஒரு பங்கேற்பாளர்கள்
ஸோ அவருடைய தரவுகள், அவருடைய தகவல்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தனிப்பட்ட தகவலாக இருக்கலாம். ஸோ அதை ஃபுல்லாமே ரகசியத்தன்மை அப்படின்றது மிக மிக முக்கியம். ஸோ இது யார் நம்ம வந்து ரகசியத்தன்மையாக வச்சுருக்கணும் அப்படின்னோம்னா, இந்த ஆராய்ச்சி ஈடுபடக்கூடியவர், இந்த உளவியாளர் வந்து ரகசியத்தன்மை வந்து இருக்கணும். அடுத்து தனி உரிமை அப்படின்றது மிக முக்கியம். பங்கேற்பாளருக்கு இந்த ஆய்வை பற்றி முழுமையாக என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம விளக்கி கூற வேண்டும். அந்த ஆய்வு மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன இருக்கும், ஸோ அந்த ஆய்வில் உட்படுத்தக்கூடிய அதனுடைய வழிமுறைகள் என்னென்ன, அதனுடைய நெறிமுறைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி முழுமையாக என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பங்கேற்பாளர்கிட்ட வந்து நம்ம கொடுத்த பின்னாடி தான் இந்த ஆய்வில் என்ன செய்யணும் அப்படின்னா பயன்படுத்த வேண்டும். அடுத்து இந்த ஆய்வில் வந்து இந்த பங்கேற்பாளர், அதாவது பார்ட்டிசிபேஷன் உள்ள வராரு அப்படின்னா அவரை எந்த விதமான கட்டாயத்துக்கும் நம்ம படுத்தக்கூடாது. அவர் வந்து தன்னார்வலர் தான் இருக்கணும் அப்படின்றது மிக முக்கியமானது அப்படின்றதான் இந்த நெறிமுறையில் நம்ம இருக்கக்கூடியது. ஸோ அடுத்து இதில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஆராய்ச்சியுடைய வகைகள் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். முதல் வந்து அளவு சார்ந்தது, குவான்டிடேட்டிவ் மெஷர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எண்கள் அடிப்படையானது, அளவு சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து மிக முக்கியமானது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தரம் சார்ந்தது, குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ இருக்க ஆராய்ச்சிகள் இரண்டுமே வந்து கலந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது. குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் தரவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரி தரவுகள் இருக்கும்போது, இந்த இரண்டு விதமான ஆராய்ச்சி கூறுகள் இருக்கும்போது அதனுடைய முடிவு வந்து என்ன வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மிகவும் தெளிவான வகையில் இருக்கக்கூடிய அளவில் இருக்குது. ஸோ ஒரு அளவு சார்ந்த ஆராய்ச்சி, ஒரு தரம் சார்ந்த ஆராய்ச்சி, இது ரெண்டையுமே நம்ம என்ன செய்யுது, குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், இது ரெண்டையுமே நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய முடிவுகள் அப்படின்றது ஏற்றுக்கொள்ள தன்மையும் நன்மை தன்மைகள் அப்படின்றது மிக அதிகமாக அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஸோ இதனுடைய அந்த ரிசர்ச், அந்த வேரியேஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது எக்ஸ்பெரிமெண்டல் சோதனைகள், ஆய்வுகள், அப்சர்வேஷன், கவனிப்பு. ஸோ அந்த கவனிப்புன்றது அது வந்து மறைமுகமாகவும் இருக்கலாம், இல்லை நேரடியாகவும் இருக்கலாம். அடுத்து வந்து குழு விவாதங்கள், இது ஃபுல்லாமே என்ன செய்யும் அப்படின்னம்னா இது மூலமாக இது அடங்கக்கூடியது அப்படின்றதான் இதில் நம்ம இந்த தொகுப்பில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னம்னா பார்த்தோம். ஸோ இதோட இந்த அழகு 2 அப்படின்றது ஒரு தொகுப்புரை அப்படின்றது இந்த தான் பார்த்தோம். ஸோ இதில் வந்து சைக்காலஜியோட ரோல் என்ன, உளவியலோட ரோல் என்ன அப்படின்றத ஃபுல்லாமே பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து அழகு 1ஓட தொகுப்புரைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது இந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் எவ்வாறு இருந்துச்சு அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த ஊடக முறைகளில் வந்து அச்சு ஊடகங்களோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ புத்தகங்கள், ஸோ அடுத்து செய்தித்தாள்கள் ஒரு காலகட்டங்களில் பெரிய அளவு ஒரு ஊடகமாக மதிக்கப்பட்டது. ஸோ ஆனால் அந்த தகவலுடைய நேரங்கள், அந்த பரிமாற்ற நேரங்கள் அப்படின்றது மிக அதிகம். ஸோ இன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த தகவல் பரிமாற்றம் அப்படின்றது மிக மிக குறைவான காலகட்டத்திலையும் நேரடியான இதுலையும், அதாவது லைவ் டெலிகாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா இந்த தகவல் பரிமாற்றம், இந்த மீடியாவோட பரிமாண வளர்ச்சி, ஸோ ஊடக பரிமாண வளர்ச்சி அப்படின்றது என்ன செஞ்சு அப்படின்னா அதிக அளவுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது மூலமாக ஒரு தனி மனிதனுடைய நடத்தை எந்த அளவுக்கு பாதிப்படைகிறது இந்த ஊடகத்தை பயன்படுத்தும் போது, ஸோ அவனுடைய பிஹேவியர், நடத்தை மாற்றம் எந்த அளவுக்கு மாறுகிறது, நேர்மறையான மாற்றம், எதிர்மறையான மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான மாற்றங்கள் பார்த்தோம். ஸோ உதாரணமாக ஒரு திரைப்படம் பார்க்குறோம், அதில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை மாத்திரம் எடுத்துக்கிட்டு அதன் பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கை முறையை மேற்கொள்வதும், ஸோ சில எதிர்மறையான தாக்கங்கள் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம எதிர்மறையான தாக்கங்கள் போகிறதுக்கும் 2 விதமான வழிவகையும் இந்த ஊடகங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ இது அனாலிஸ் அப்படின்றது மிக மிக முக்கியம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த 1986ஆம் ஆண்டு ஒரு சிறப்பு குழுவை உருவாக்கியது. அதாவது இந்த ஊடக உளவியல் அப்படின்றத பற்றி ஒரு சிறப்பு துறையை வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா உருவாக்குனாங்க. ஸோ இது மூலமாக அந்த மீடியா மனிதர்களையும் ஸோ எந்த அளவுக்கு பாதிக்கிறது, அவங்களுடைய சிந்திக்கும் திறன், ஸோ இந்த இடத்துல மிக மிக முக்கியமானது சிந்திக்கும் திறன் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த ஊடகங்கள், மின்னணு ஊடகங்கள் மனிதனுடைய சிந்திக்கும் திறனை வெகுவாக பாதித்துள்ளது அப்படின்றத பற்றி தான் நம்ம நிறையா பார்த்தோம். பொதுவாக நம்ம ஒரு சிறிய கணக்கு நம்ம வந்து பார்த்தாலுமே நம்ம என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா நம்முடைய கைபேசி எடுத்துகிட்டு ஸோ அதில் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய அளவுக்கு தான் வந்துருச்சு. ஸோ அடுத்து நம்ம இப்போ எதுதான் பார்க்கக்கூடியது அனைவருடைய நம்பர். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பெற்றோர்கள் நம்பராக இருக்கட்டும், நம்ம நண்பர்கள் அவங்களுடைய எண்கள், தொலைபேசி எண்களை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா நினைவகம், நம்மளுடைய மெமரி பண்ணுறது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ஸோ மொபைல் நமக்கு வந்து தொலைந்துருச்சு, இல்லை ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அவங்களுடைய எண்களை கூட நம்ம வந்து சிந்திக்கக்கூடிய திறன் அப்படின்றது மிக மிக குறைந்துருச்சு. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஸோ மனிதனுடைய அறிவாற்றலையும் என்ன செய்யுது இந்த மீடியா, அந்த ஊடகம் அப்படின்றது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றத பற்றி இந்த அழகுல நம்ம முழுமையாக பார்த்தோம். ஸோ அழகு 1 மற்றும் 2 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ ஊடகம், சமூக ஊடகம், அதனுடைய தாக்கம், அறிவாற்றல் மற்றும்
நடத்தையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது, அதனுடைய தாக்கங்கள் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி இந்த 2 அலகுலையும் அலகு 1 மற்றும் 2ல் ஸோ மீடியா சைக்காலஜி அப்படின்ற ஒரு தொகுப்பில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா இதை பற்றி ஒரு முழுமையாக பார்த்தோம். ஸோ இது மூலமாக அந்த ஊடகத்தை நம்ம எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், ஸோ அது மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன இருக்குது, ஸோ அந்த பாதிப்புகளை எவ்வாறு தடுக்கலாம், ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி முறைகள் என்னென்ன முறைகள் இருக்குது, தரம் சார்ந்த ஆராய்ச்சிகள், அளவு சார்ந்த ஆராய்ச்சிகள் என்ற 2 முறைகளை பார்த்தோம். குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 முறைகளில் பயன்படுத்தி இதனுடைய முடிவுகள் எவ்வாறு இருக்கிறது, அதில் பயன்படுத்தக்கூடிய நெறிமுறைகள், வழிமுறைகள் எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும், ஸோ அதில் இருக்கக்கூடிய தனி உரிமை, காப்புரிமை, இதை பற்றியும் நம்ம இந்த அலகுல 2ஐயும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா முழுமையாக பார்த்தோம். ஸோ அடுத்த வகுப்பில் இதற்கு அடுத்த பகுதியை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.